வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாண்ட்ராவோட சீக்ரெட் டாஸ்க்கை ஒரு குறும்படமாக விஜய் சேதுபதி சார் வந்து போட்டு காமிக்கிறாரு. அது போட்டு காமிச்சதுக்கப்புறம் செம கடுப்பாகிறாரு விக்ரம். எஸ், எதுக்காக அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த பர்டிகுலர் டாஸ்க் சீக்ரெட் டாஸ்க்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டது அண்ட் தென் கோவப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா விக்கல்ஸ் தான். ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு குறும்படமாக அந்த சீக்ரெட் டாஸ்க் வந்து போட்டு காமிக்கிறாரு வித் பேக்ரவுண்ட் மியூசிக். அதுக்கு பார்க்குறப்ப நம்மளுக்கே ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் சாண்ட்ராவை பாராட்டவும் செஞ்சார் விஜய் சேதுபதி சார். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கும், நான் ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன்னு அவர் போயிடுவார். ஸோ அந்த பிரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா வந்து விக்கல்ஸ்கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க. அப்போ விக்கல்ஸ் வந்து ரொம்பவே கோவப்படுறாரு அப்படின்னே சொல்லலாம். எஸ், எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு அந்த இடத்துல நான் மேனேஜர் பதவி வேணாம், அந்த தடவை பிரேக் டவுன் ஆகி அப்படி சொல்லிவிட்டு நான் வந்து இது பண்ணுறேன், நீங்கள் அப்போ என் பக்கத்தில் வந்து உட்காந்து நீங்கள் அப்படி பண்ணாதீங்க, இல்லை ஏதாவது சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய மேனேஜர் பதவியும் காப்பாற்றிருப்பேன், அதுக்கு அடுத்த நாள் மேனேஜராகவும் இருந்து ஒரு ஸ்டாரும் வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியிருப்பேன் அப்படின்றத வந்து அவர் சொல்லி கஷ்டப்படுறாரு. ஸோ நீங்கள் வந்து பேசவே பேசாதீங்க போங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க. இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு அப்போ எனக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து அவங்க சைடு ஆஃப் இதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. இல்லைங்க, நான் வந்து அந்தளவுக்கு பிரேக் டவுன் ஆகிற ஆள் கிடையாது, இதை பார்த்தா என்னோடய குடும்பத்தோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அதை நீங்கள் யோசிக்கவே இல்லையே, நான் வந்து உங்களுக்கு ப்ராங்க்குன்னு தெரியும், நீங்கள் ஒரு சீக்ரெட் டாஸ்கில் இருக்கீங்கன்னு தெரியும் அப்படின்றப்ப எனக்கு அதை வந்து நீங்கள் சொல்ல தேவையில்ல. ஆனால் அதை வந்து நான் இந்த அளவுக்கு பிரேக் டவுன் ஆகி இது பண்ணுறப்ப நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல, நீங்கள் ஏன் அப்படி பண்ணாமல் விட்டீங்க அப்படின்றத வந்து கேட்பார். பட் ஸ்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கோவமாக தான் இருந்தாங்க விக்கல்ஸ். அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து பதில் சொல்ல முடியாமல் சாரி மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அந்த பிரச்சனை ரெண்டு பேருமே வந்து இல்லை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் அதை வந்து வெளியே சொல்லக்கூடாதுல்ல, அதனால தான் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு விக்கல்ஸோட காலிலே விழ போயிட்டார் பிரஜன். எஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்து இந்த சீக்ரெட் டாஸ்க் அப்புறம் லைக் வியானாக்கிட்டேயும் போய் சாரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் யார் வாட்டர்மெலன் ஸ்டார்ட்டையும் போய் சாரி கேட்டாங்க. இப்போ விக்கல்ஸ்கிட்ட சாரி கேட்டும்போது இந்த விஷயங்கள்லாம் வந்து நடந்தது. இன்னும் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்குது அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.